ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டோன்ட் டச் மை ஹேங்கோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. போன எபிசோடில் என்ன பார்த்தோம், 4 பேரும் ஒரு ஸ்கூலை எக்ஸ்பெக்ட் பண்ணி பேங்குக்கு வந்திருப்பாங்களா. அங்கே வந்த பிறகு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கூலே இது கிடையாதுன்னு தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலை பற்றியுமே தெரிஞ்சிருப்பாங்க. இந்த ஸ்கூலில் எப்போதுமே ஒரே சண்டை கலவரம் அதான் நடந்துட்டு இருக்கோம். அதை பற்றி ரொம்ப பயந்துருந்தாங்களா, அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 3 பசங்க கம்பு எடுத்து யாரையோ அடிக்க தேடிட்டு இருக்காங்க. இவங்க போகிறத நம்ம ஹீரோ கேங்குமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ரூமில் இருக்காங்க போல். இனிமேல் என்னடா பண்ண அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோக்குமே ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க ஒரு ஸ்கூலுக்கு போகணுன்னு நினச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்கூலுக்கும் அப்ளை பண்ணலான்னு பார்க்காங்க. பட் அதில் அட்மிஷன் ஃபுல்லுன்னு வருது. சரி வேறு ஸ்கூலில் தான் பார்ப்போன்னு பார்க்குறாங்க. அதுவுமே அப்படி தான் வருது. இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ரொம்ப பயந்து கத்துறான். நான் வீட்டுக்கு போகணும், எங்கள் வயல் விளையாட்டும் நான் வேலை பார்த்துக்கிடுவேன் அப்படி சொல்லி ரொம்பவும் அழுதுட்டு இருக்கான். கியா தான் வாயை பொத்துறான், கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் இவனுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது போல், அதான் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். சரி நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு எழுப்புறாங்களா. மின்னலும் அடிக்குது, ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. இதை பார்த்துட்டு ரொம்பவும் பயந்து அப்படியே உட்காந்துறாங்க. சரி நம்ம ரொம்ப பயந்துட்டு இருக்கிறதால இப்படி நமக்கு பிரமையாக தோணுமா இருக்கும். மறுபடியும் எந்திரிச்சு பார்ப்போன்னு பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த மின்னல் அடிக்குது. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு அல்ல இல்லை, ரொம்பவும் பயந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுன்னு. ஸோ அவங்களுக்கு இப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது. பாயோட பாட்டி பூஜை பண்ணும்போதே சொன்னாங்கல்ல, படிப்பில் மட்டும் ஃபெயில் ஆனீங்கன்னா இந்த வில்லேஜ் பக்கமே வந்துடாதுங்கன்னு. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்டு இந்த மின்னல் அடிக்கிறதுக்கு அந்த பாட்டி தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இனிமேல் வீட்டுக்கே போக முடியாதோ அப்போல்லாம் நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுறான். வேறு வழியே கிடையாது, நாம் இங்கே தான் இருந்தாகணும் 3 வருஷம். ஸோ இதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வருவோம். எந்த பிரச்சனையும் வந்தாலும் நாம் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணுவோன்னு சொல்ல எல்லாரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. தென் அடுத்த நாள்லேருந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துடுறான். நெக்ஸ்ட் கியாவும் வந்திருக்கான். பட் அவன் எப்படி வந்திருக்கான்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். தலையில் ஹெல்மெட் போட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கான். இவனாட்டும் பரவாயில்ல, யாராவது கம்பெடுத்து அடிச்சாங்கன்னா ஹெல்மெட் தாங்கிக்கிடணும்னு போட்டு வந்திருக்கான். இவனுக்கு மேலே பாயோ ரெயின் கோட் போட்டு வந்திருக்கான். தண்ணி எடுத்து ஊற்றிடுவாங்களாம், அதனால பயந்து போட்டு வந்திருக்கான். கடைசியாக மோவோ ஒரு அட்டையில் ஷீல்டு மாதிரி செஞ்சு அது கொண்டு வந்திருக்கிறான். ஹீரோ தவிர இவங்க 3 பேரும் கோமாளித்தனமாக நடந்துருக்காங்க. சரி நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்குள்ளே போகலான்னு எல்லாரும் மொத்தமாக கையை கோர்த்து ஒன்றா ஸ்கூலுக்குள்ளே நடந்து போகிறாங்க. அங்கேயும் ஒவ்வொருத்தராக அடிச்சுட்டு சாகுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோக்கோ எப்படி தான் 3 வருஷம் இங்கே குப்பை கொட்ட போகிறோன்னு தெரியலையே அப்படி பயந்துட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிற சண்டையெல்லாம் கடந்து படியில ஏறலான்னு போகிறாங்க. பட் மோக்கோ டப்புன்னு படக்கூடாத இடத்துல அடிபட்டுருது. சரி வா மேலே போய் பார்த்துக்கலான்னு கூப்பிட்டு போகிறாங்க. அவனுமே ஐயோ கடவுளே ரொம்ப வலிக்குதுன்னு புலம்பிட்டு இருக்கான். தென் எல்லாருமே மாடி மேலே ஏறி வந்துடுறாங்க. மோக்கிட்டே இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறான்வன். பரவாயில்ல அப்படியே அவனுமே சொல்கிறான். தென் அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. கியாவோ சொல்கிறான், இந்த ஒகேஷ்னல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க அப்படி திட்டிகிட்டே வாரான். அப்போ ஆப்போசிட்டில் 3 பேர் கம்பி தூக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே நம்மளை தான் அடிக்க வந்திருக்காங்களோ, நம்ம கதை இன்னியோடு முடிஞ்சிட்டோம் அப்படி பயந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு 3 பேர் நின்று ஆப்போசிட்டில் 3 பேர் நிற்காங்கல்ல, அவங்கள பார்த்து சண்டைக்கு வாங்கடா அப்படி சொல்லி கூப்பிட்றான்வன். நம்ம ஹீரோ கேங்கோ நடுவில் மாட்டிக்கிட்டு ஐயோ சாமி எங்களை விட்டுருங்க அப்படி சொல்லி கதறான்வன். அப்படியே இந்த சைடில் ஒருத்தர் கம்பை எடுத்து வீச அது நம்ம மோ மேலேயே படுது. அதுவும் அடிப்பட்ட இடத்துலயே பட்டுருது. மோக்கோ உயிர் போயிட்டு உயிர் வந்த மாதிரி இருக்கு, அழுதுகிட்டே இருக்கான். உடனே ஹீரோ அண்ட் பாய் தான் சமாதானப்படுத்துறாங்க. இதுல வேற நம்ம ஹீரோ கையை வச்சுட்டு சும்மா இருக்காம என்னடா ரொம்ப வலிக்குதான்னு அந்த இடத்துலயே வச்சு பார்க்கான். மோக்கோ ரொம்ப வலி தாங்க முடியல. கையை ஃபர்ஸ்ட் எடுத்தான்னு ரொம்பவும் கத்துறான். அப்போதான் கியா எங்கன்னு எல்லாருமே தேடுறாங்க. அவனும் சைடில் மயக்க போட்ட மாதிரி படுத்து கிடக்குறான். ஹீரோவோ கியா உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கூப்பிட்றான். இவனுமே திரும்பி பார்த்து என்ன அவங்க போயிட்டாங்களா, என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறான். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கா, இந்த டைம்ல காமெடி பண்ணிட்டு இருப்பியா அப்படி சொல்லி அவங்களுமே கத்துறாங்க. மோக்கோ ரொம்ப வலிக்குது போல, அவனுமே கத்திட்டு தான் கிடக்கான். நெக்ஸ்ட் கட் பண்ணா இவங்கெல்லாம் சார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான்வன். சார் இங்கே எங்கே பார்த்தாலும் குரூப்பாக சண்டை போட்டுகிட்டே இருக்கான்வன் அப்படி சொல்லையுமே அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, எல்லாருக்கிட்டையுமே உள்ளே போய் மிங்கிள் ஆகுங்க, நான் அப்புறம் வரேன் அப்படி சொல்லிட்டு அவருமே போயிடுறாரு. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, எந்த மாதிரி சார் இவங்க எதையும் கண்டுக்காம போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தென் கிளாஸ்க்குள்ளே போய் பார்க்கான்வன். அங்கே எல்லாரும் தனியாக குரூப்பாக இருந்து சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கான்வன். இதை பார்த்துட்டு சரி யார் கூட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம் அப்படியே அங்கங்கே தேடிட்டு இருக்காங்க. தென் ஒரு கேர்ள்ஸ் குரூப்பை பார்க்காங்க. சரி அவங்ககிட்ட பேசலாம், அவங்க சாஃப்டாக தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பேச போகிறாங்க. கியாவோ நான் போகிறேன் ஃபர்ஸ்ட்டு, என் அழகிலே எல்லாரும் விழுந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு பேச போகிறான். என்னுடைய நேம் கியா, உங்களோட நேம் என்னது அப்படிதான் கேட்டிருப்பான். அதுக்குள்ள அந்த பொண்ணும் அவகிட்ட இருந்து ஏதோ சொத்து கெட்ட மாதிரி அப்படி திட்டுறா. இவனுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல, உடனே ஒரு ஆக்டிங் போட்டுறா மயக்க போடுற மாதிரி.
ஸோ ஹீரோவோ சரி நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம், நீங்கள் உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போகிறான்வன். அதுக்குள்ளே இந்த பொண்ணும் வெயிட் பண்ணுங்க, 200 தந்துட்டு போங்க அப்படி சொல்கிறா. உனக்கியாவோ டக்குன்னு இருந்துச்சு 200 கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சா காணுண்டா சாமி அப்படி போகிறான். ஸோ எல்லாருமே பின்னாடியே போயிடறாங்க. சரி வேறு ஃப்ரெண்ட்ஸை தேடுவோன்னு வெளியே போய் பார்க்காங்க. வெளியே ஒரு 3 பேர் நிற்காங்களா, அவங்கள பார்த்து கொஞ்சம் இவங்க டீசெண்டாக இருக்கான்னு எந்த சண்டையும் போட மாட்டாங்க போல், இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்ப தான் செய்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பையங்களும் வீலிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வண்டியில். இதை பார்த்தோன்னே இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் வேற ஒரு கிளாஸ் ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு 3 பேர் ஒரு பொம்மையை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஆர்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க அந்த பொம்மையோட கழுத்தை அப்படியே வெட்டிடுறாங்க. இதை பார்த்தோன்னே எங்களுக்கு இல்ல அட ஃப்ரெண்ட்ஸே வேண்டாப்பா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அப்படியே கட் பண்ணா கேண்டீன்ல சாப்பாடு தான் வாங்கிட்டு இருக்காங்க. எங்க போய் உட்காலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டேபிள் ஃப்ரீயா இருக்கு, சரி நம்ம அங்கேயே போய் உட்காலான்னு ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே போய் உட்காராங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் இவங்களே வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா நம்மளே இப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு இவங்களுக்குமே ஒரு குழப்பம். அந்த நேரத்தில் ஒரு பையன் அங்கே வந்து நிற்கிறான். அவனோட நேம் ஆஃபே. அவங்களுக்கு இவங்கெல்லாம் வணக்கம் போடுறாங்க. அவையுமே சொல்றான், நான் உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இந்த டேபிள்ல உட்கார்ந்துருக்கீங்களா இதனால உங்களோட வாழ்க்கை ரிஸ்கா இருக்கு, எதுக்கு தெரியுமா, இதுலயே புஷிடோன்னு சைன் போட்டிருக்கலாம், இதை நீங்க கவனிச்சிங்களா, இவன் தான் இந்த ஸ்கூலோட டானு அப்படி சொல்லிட்டு அவனோட பிளேஸ்ல யார் இருந்தாலுமே அவன் கொண்டுருவான். இப்போ அவனோட பிளேஸ்ல நீங்க இருக்கீங்க, அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல, ஆனா வாரம் பாருங்க அப்படி சொல்லி இவங்களுமே பாக்குறாங்க. இவங்களுக்கு சண்டே கண்டாலே பயம். நிம்மதியா சாப்பிடலாம் வந்தாலுமே இங்க ஒரு பிரச்சனை, என்னதான் பண்ணன்னு தெரியாம பெஞ்சு கீழேயே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. டானோ வந்து வெளியே வாங்கடா அப்படி சொல்லி கூப்பிடுறான். இவங்களுமே இன்னைக்கு யார் கண்ணில் முடிச்சோன்னு தெரியல, எல்லாமே இன்னைக்கு தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுமே வெளியே வராங்க. இவனுமே அவங்கள வார்ன் பண்றான், இனிமே இந்த கேங்கை என் கண்ணு முன்னாடி பார்த்தனா அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்களுமே சரி ஓகேன்னு அந்த இடத்த விட்டு போயிடாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரான்வன். வெளியே ஒரு கேண்டீன் இருக்கு, அந்த பெஞ்சில் உட்காலான்னு பாக்குறான்வன். அதுல டானோட சைன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் தான் உட்காரான்வன். மோதான் அழுதுட்டே இருக்கான். அப்பமே சொன்னேன் நான் வரலன்னு, நிம்மதியா அங்கேயே இருந்திருப்பேன் அப்படி சொல்லாம எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. கியாவும் அந்த நேரத்துல ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு மோக்கு கொடுக்குறான். எல்லா பிரச்சனையுமே நம்ம 4 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணுவோம் அப்படி அவனுமே சமாதானப்படுத்துறான். அவனும் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டான் போல. அப்படியே எல்லாருமே அந்த ஸ்நாக்ஸை ருசிச்சு சாப்பிட்றாங்க. கட் பண்ணால் கிளாஸ் ரூமை தான் காமிக்காங்க. அங்கே வந்து சாருமே லெசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மோக்கோ வயிற்று கலக்கி விடுது. வெளியே போகலான்னு எந்திக்கிறான். கியா தான் விட மாட்டேக்கான். டே மச்சான் கிளாஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லியுமே அவனுக்கும் முடியல. அவன் அவசரம் இவனுக்கு எங்கே தெரிய போகுது. அப்படியே பாய்க்கு வயிற்று கலக்குது. நெக்ஸ்ட் ஹீரோக்குமே வயிற்று கலக்குது. என்னதான் பிரச்சனை தெரியல. ஹீரோமே சொல்கிறான், கியா என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் இப்பவுமே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடறான். அப்படியே பாயும் போயிடறான். நெக்ஸ்ட் மோவும் போகலான்னு பார்க்குறான். ஆனால் கியா விடவே மாட்டுக்கானே, நீ இங்கே இருன்னு பிடிச்சு வைக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்குமே வயிற்று கலக்குது. நீ இங்கே இரு நான் போயிடுவோன்னு சொல்லிட்டு அவனுமே ஓடுறான். அப்படியே மோவும் ஓடுறான். அப்படியே அவங்க கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வயிற்று பிடிச்சிட்டு வெளியே ஓடுறாங்க. சாருமே கேட்குறாங்க, என்ன பாடலாம் இன்ட்ரெஸ்டாக இல்லையா, எல்லாரும் இப்படி போகிறீங்க சொல்கிறாங்க. சார் பேச்சு யாருமே கேட்கலையே, அவங்க அப்படியே போயிடுறாங்க. தென் ஹீரோமே வெளியே வந்து டாய்லெட்டை பார்க்குறான். ஆனால் அது ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இவங்களுக்கு முன்னாடியே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வயிற்று கலக்கி விட்டுருக்கும் போல அவங்க லைன் போட்டு நிற்கிறாங்க. இதே பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவன் மேலே விழுறாங்க. இவனுக்கு ஐயோ இதுதான் தாங்க முடியலன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேலே பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து கீழே உள்ள பாத்ரூமுக்கு ஓடி வராங்க. அப்படியே கேன்டீனில் ஒரு பையனும் அந்த அக்காட சொல்கிறான், என்ன பாருங்க எக்ஸ்பிரி ஆயிட்டு இதை இங்க வச்சிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறான். அப்படியா அப்படி சொல்லி அவங்க தனியாக அங்கே வச்சிருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸ் தான் இவங்க எல்லாருக்குமே இப்படி வயிற்று கலக்கி விட்டுருக்கு. அப்படியே ஓடி போய் ஏதோ ஒரு பாத்ரூம் கிட்ட போய் நின்னுறாங்க. கியாவோ அந்த பாத்ரூம் வாசல்கிட்டயே நிற்கிறான். அப்போ அதுக்குள்ளேருந்து ஒரு பையன் வரதை ஃபர்ஸ்டே நோட் பண்ணிடுறான். அதனால அண்ணா பாருங்க வெள்ளக்காக்கா மல்லாக்கு பறக்குதுன்னு சொல்றான். எல்லாருமே எட்டி பார்க்க இவன் அதுக்குள்ள அந்த பாத்ரூம்குள்ள ஓடிறான். டேய் மச்சான் எப்படிடா உன்னால மட்டும் முடியுது அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வேற ஒரு பாத்ரூம் போலான்னு போறாங்க. பாயோ லேடிஸ் பாத்ரூம் போயிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தான் ஓடி வராங்க.
அங்க வெட்ட வெளியில ஒரு செடி மாதிரி இருக்கு, அதுல போய் ஒதுங்கி இருக்கிறான். அங்க 2 ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. என்னப்பா பொணவாட அடிக்குது, இங்க எல்லாரும் செத்து கிடக்குதோ அப்படி பேசிட்டு போறாங்க. தென் நம்ம ஹீரோயுமே அப்படியே ஓடிட்டே வரான். கடைசியில ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். சரி அதுக்குள்ள போவோன்னு அப்படியே ஓடிட்டே போறான். அங்க கதவுலாம் திறந்து வந்து பார்க்கான். அங்க உள்ள ஆள் இருக்காங்க போல. கடைசியில ஒரே ஒரு கதவுத்துல தான் ஓப்பனா இருக்கு. உடனே அதுக்குள்ள போய் இருந்துடுறான். இப்பதான் வயிறு ஃப்ரீயா இருக்குப்பா அப்படின்னு நினைச்சு கண்ணை திறந்து பார்க்கான் கதவுல. அதுல அந்த டானோட முகம் இருக்கு. இந்த பாத்ரூம் அந்த டான் யூஸ் பண்ணுவான் போல, அதான் அவனோட முகம்லாம் போட்டு வச்சிருக்கு. இதை பார்த்தோன்னா இவனுக்கோ அல்ல இல்ல, ஐயோ இது தெரியாம இங்க வந்துட்டோமே. அவன் வேற அவன் முகத்துல முழிக்க விட சொன்னானே, அப்படி ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற தண்ணிலாம் ஆடுது. அவன் வாரான் போல, ஏன்னா அவனுக்குமே வயிற்று கறி கொட்டிருக்கோம்ல. அப்படி வாரான். இவனுக்கு அல்ல இல்ல. டானுமே பாத்ரூமை திறந்து பார்க்கான். இவன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு, டே நீ இங்கே இருக்கிற, ஒன்னதான் அப்பவுமே வரக்கூடாது சொன்னேன்ல, கிளம்பு இங்க வா வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே நம்ம ஹீரோவே வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பிடிச்சி ரொம்ப திட்டுறான். நான் அப்பவே வார்ன் பண்ணேன், என் முன்னாடி நீங்க வந்துடாதுங்கன்னு. இப்போ என்னோட பாத்ரூம் நீ யூஸ் பண்ற என்ன அப்படி சொல்லி அடிக்க போறானா. நம்ம ஹீரோவோ அவன் அடிக்க வரதை பார்த்து ரொம்பவும் பயந்துட்டு, இன்னைக்கு நம்மளோட உயிர் போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இதை தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஃபர்ஸ்ட் சீனா நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதை தான் இப்போ காமிக்காங்க. அப்படியே நினைச்சு இவன் கண்ணை மூடிட்டு இருக்கான். அப்படியே டான் கண்ணத்திலே ஒருத்தவங்க கால் வைக்கிறாங்க. அவனுமே பக்கத்துல இருக்கிற கண்ணாடி உடைச்சி கீழே போய் விழுந்துறான். நம்ம ஹீரோவா என்ன இவன் நம்மள அடிக்காம இருக்கானே அப்படின்னு நினைச்சு கண்ணை திறந்து பாக்குறான். முன்னாடி ஒரு அழகான பொண்ணு இருக்கு. இதையே பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோயினி விவி. நம்ம ஹீரோயினி ஹீரோவை பார்த்துட்டு ஓடுறா. எதுக்குன்னு தெரியல. நம்ம ஹீரோவுமே வெயிட் பண்ண அப்படி சொல்லி அவ பின்னாடி ஓடுறா. ஆனா அதுக்குள்ள அவ வேகத்துல ஓடி போயிடா. தென் ஹீரோமே அவன் செத்து போயிட்டானா இல்ல உயிரோட இருக்கானு பக்கத்துல போய் பாக்குறான். அப்போ அந்த இடத்துக்கோ அஃபே வந்து பாக்குறான். அப்படியே அவங்க ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயம் தாங்க முடியல. இப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, டான் அடிச்சதை நம்ம ஹீரோன்னு நினைப்பாங்கல்ல, அதனால ஏதாட்டும் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துலதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. அஃபே சொல்றான், நீ வெய்ய அடிச்சிருக்கா, எங்களோட நியூ பாஸ் நீங்க தான் அப்படி சொல்லியுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப குழப்பம். அட நானே அடிக்கலையே, இவங்க என்ன சொல்றாங்க அப்படி முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆபீஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான், இப்போ ஒருத்தங்க டானா இருந்தாங்கன்னா அவங்கள யாராவது அடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது அவங்க தான் நியூ பாஸா வருவாங்க அப்படி சொல்லி எல்லாருமே ஹீரோக்கு சேரப் பண்றாங்க. எங்களோட நியூ பாஸ் நீங்க தான்னு. ஹீரோக்குமே ஒன்னும் புரியல, இப்போ என்ன சொல்லணும்னு கூட தெரியல. அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இவனை அடிச்சது ஹீரோயினி தான், இவன் அடிக்கல. அது இவங்க யாருக்குமே தெரியாது. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பாப்போம். பை பை.